நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரம் சஷ்டி முடிஞ்சிருக்கும். பட் சஷ்டியில் நடக்கிற சூரசம்ஹாரத்தை நேரில் பார்க்கலாம் தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் திருச்செந்தூருக்குள்ளே போக முடியாது. அதனால அமளி நகர் வழியாக அமளி நகர் சர்ச்சுக்கு பின்பக்கமாக போயிட்டோம். சில பேருக்கு அமளி நகர்னா என்னன்னு டவுட் வரும். அது திருச்செந்தூருக்கு பக்கத்து ஊர். அங்கேருந்து கடல் வழியாக நடந்து திருச்செந்தூருக்கு வந்துடலாம். உள்ளே போய் பார்க்கும் போதே இந்த பிரம்மாண்டம் என்னை பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திருச்சு. அவ்வளோ கூட்டம்னா சும்மா இல்லைங்க, அவ்வளோ கூட்டம். இதெல்லாம் டிவியிலே பார்த்துட்டு போகலாம், ஆனால் நேரில் பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் பக்தியாக வந்திருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டேன். சூரசம்ஹாரத்தை முடிச்சு நான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் முருகனை கொண்டு வச்சாங்க. அப்படியே கேமராவை எங்கிட்ட டில்டு பண்ணா நம்ம அப்படியே தேன்கூட்டில் தேனிலாம் மொச்சிக்கிட்டு இருக்குமே, அப்படி இருக்குது கூட்டம். நான் ஒரு முருகரோட பாட்டு கேட்டிருக்கேன். அதில் வர்ற லைன்ஸ் என்னன்னா, கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையான்னு வரும். உண்மையாவே அலை கடல் என திரண்ட பக்தர்கள்ன்ற மாதிரி கடலுக்கும் மக்களுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஒரு கூட்டம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஒரே கடல் 3 மதத்தையும் கனெக்ட் பண்ணும். காயல்பட்டினம் மசூதி, திருச்செந்தூர் கோயில், மணப்பாடு சர்ச், இந்த 3ம் ஒரே கோஸ்டல் ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ இந்த கடலை யார் பாதுகாக்கிறா? ஸோ மதம் மக்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கானே தவிர பிரிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுக்குள்ளே நம்ம பிரிவினையை தேடாமல் நல்ல வாழ்க்கையை மட்டும் தேடணும்னு நான் சொல்லி பிடிச்சிக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.